ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहं च बृहणोति तस्मै दंहदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या संप्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं त्वन्त्वातीतं गगनशत्रुषं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं पावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ओं सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। चित्रदीपम 6வது அத்தியாயம் 58வது ஸ்லோகம். பிராம்யந்தி பண்டிதம் மன்யாஹ சர்வே லௌகிகதைர்த்திகாஹ அநாத்ருத்ய ஸ்ருதிம் மௌர்க்யாத் கேவலாம் யுக்திமாஸ்ரிதாஹ. சித்திரதீபம் பஞ்சதசியில் 6வது அத்தியாயம் இது. இதில் நம்ம ஏற்கனவே ஒரு 2-3 வாரம் கேப் விட்டு போச்சு. ஒரு வாரம் அந்தர்யோகம், ஒரு வாரம் கிளாஸ் இல்லை. இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறலாம். ஆரம்பத்தில் சித்திர உதாரணம், ஒரு படத்தை துணியில் வரையக்கூடிய படத்தை உதாரணமாக சொல்லி சிருஷ்டியை பற்றி சொன்னார். இந்த உலகத்தில் எது உண்மையாக இருக்குது, எது பொய்யாக இருக்குது, சத்தியம் மித்யாத்துவ தத்துவமெல்லாம் அந்த பட உதாரணத்தை வச்சு விளக்குனார். பிறகு ஜீவ தத்துவம் எது, ஜட தத்துவம் எது, இதெல்லாம் தெரியாமல் இருக்கக்கூடிய காரணம் என்ன, அறியாமை. அந்த அறியாமையை நீக்குவதற்கு அபரோக்ஷ ஞானம்தான் தேவை என்ற கருத்து ஸ்லோகம் 1லிருந்து 17 வரைக்கும் சொல்லப்பட்டது. ஒரு பட உதாரணம், அந்த உதாரணத்தின் மூலம் இந்த உலகத்தில் சிருஷ்டி எப்படி வந்தது, அதில் ஈஸ்வர தத்துவம் என்ன, ஜட தத்துவம் என்ன, ஜீவ தத்துவம் என்ன, அப்படியெல்லாம் விளக்கி பார்த்தோம். ஆனால் இருந்தாலும் ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு சொன்னால் அறியாமை. அறியாமையை நீக்க அறிவு தான் வேண்டும் என்ற கருத்தும் சொல்லப்பட்டது. அது அங்கங்கே சொல்லிகிட்டே வருவார். எப்பயுமே எந்த ஒரு டெக்ஸ்ட் எடுத்தாலும் அறியாமை போக அறிவு தான் வேணும். அறிவுனா ஞானம். இங்கே அந்த ஞானத்தில் பல வகை இருக்குது. அபரோக்ஷ ஞானம் தேவைன்னார். அந்த அபரோக்ஷான ஏற்கனவே இருக்கிற ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது. பிறகு சுலோகம் 18லிருந்து 21 வரைக்கும் இதே தத்துவத்தில் அந்த ஜீவ தத்துவம் இருக்கே, உயிர் தத்துவம், ஆத்ம தத்துவம், அதை விளக்குவதற்காக ஆகாச உதாரணத்தை எடுத்தார். ஒரே ஆகாசம்தான் இருக்குது, ஆனால் 4ஆக பிரித்தார் ஆகாசத்தை. கட ஆகாசம், மகா ஆகாசம், பானைக்குள்ளே இருக்க ஆகாசம், வெளியே இருக்கக்கூடிய ஆகாசம், இது ரெண்டும் ஒரே ஆகாசம்தான், ஒரிஜினல் ஆகாசம் இது ரெண்டும். பிறகு பிரதிபிம்ப ஆகாசம் 2 இருக்குது. ஒன்று பானைக்குள்ளே ஜலத்தை விட்டாச்சுன்னா ஜலத்தில் ஒரு ஆகாசம் தெரியும், பிம்பம் தெரியும், அது ஜல ஆகாசம், அது போலியான ஆகாசம், அதுதான் ஜீவன். அந்த பானைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஆகாசம் ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்க கூடஸ்த சைதன்யம். எங்கும் நிறைந்திருக்க ஆகாசம் பிரம்ம தத்துவம். அதுவும் பானைக்குள்ளே இருக்க ஆகாசத்துக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது. இந்த அறைக்குள்ளே இருக்க ஆகாசத்துக்கும் வெளியே இருக்க ஆகாசத்துக்கு வித்தியாசம் தெரியாது. இது அறைன்னு ஏன் சொல்லணும், செவரை கட்டியாச்சு, செவரை ஒடிச்சாச்சுன்னா ஒரே ஆகாசம்தான். பிறகு மேக நீர்த்துளிகள்,
கோடிக்கணக்கான எண்ணிக்கையில் அடங்கா நீர்த்துளிகள் இருக்குது மேகத்தில். ஒவ்வொரு நீர்லையும் ஆகாசம் பிரதிபிம்பிக்குமா இல்லையா? இந்த ஜலத்தில், பானையில் இருக்க ஜலத்தில் பிரதிபிம்பிச்சா எங்கே நீர் இருக்கோ அங்கேயெல்லாம் ஆகாசம் பிரதிபிம்பம் வரும். அப்போ மேக ஆகாசத்துக்குள்ளேயும் அது ஈஸ்வர தத்துவம். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் உயிர் தத்துவமாக இருக்கக்கூடியது ஈஸ்வர தத்துவம் சொல்லி ஆகாஷ தத்துவத்தை விளக்குனார். இதெல்லாம் நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். பிறகு என்ன பண்ணார்? அதுக்கு பிறகு ஸ்லோகம் 22லிருந்து இப்போ 57 வரைக்கும், இப்போ 58 ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜீவனை விசாரம் செய்ய ஆரம்பித்தோம். ஜீவ விசாரம்னா யாரை பற்றி விசாரம் பண்ணுறோம்? நம்மளை பற்றி தான். நாமளை பற்றி விசாரம் தான் ஜீவ விசாரம். நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியாதா? தெரியலை. நான் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நான் இன்னார் மகன்போம், இல்லாட்டி இந்த வேலை டாக்டரும்போம், இல்லாட்டி இன்ஜினியரும்போம், இல்லாட்டி இளைஞன் வாலிபன்போம், வீரன்போம். உண்மையிலே நான் என்ப விசாரம் தான் ஜீவ விசாரம். அது நம்மளுடைய உண்மையான சொரூபம் என்னென்னா கூடஸ்தன்கிற வார்த்தையை சொன்னார். ஆத்மா சைதன்யம், அதுக்கு இனி ஒரு பேர் கூடஸ்த சைதன்யம், கூடஸ்தன். இந்த பஞ்சதசியிலேயே ஒரு அத்தியாயத்துக்கு பேரே கூடஸ்த தீப பிரகரணம்னு வருது. இந்த ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் கூடஸ்தன். அது உண்மை சொரூபம் தெரியாமல் மறைக்கப்பட்டு விட்டது. அதற்கு காரணம் மூல அறியாமை. எத்தனையோ அறியாமல் இருக்கு. எனக்கு இந்த பாடத்தை பற்றி தெரியாது, அந்த பாடத்தை தெரியாது, எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, எனக்கு இன்ஜினியரிங் தெரியாது, எனக்கு டாக்டர் தொழில் இவ்வளோதான் அறியாமை. தான் எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரே ஒரு அறியாமை, நான் யார் என்று தெரியாத அறியாமை, மூல அறியாமை. இதுதான் அனைத்திற்கும் காரணம். இந்த அறியாமைக்கு 2 விதமான சக்திகள் இருக்கின்றன. ஒன்று மறைக்கும் சக்தி, ஆவரண சக்தி. இனியொன்று விக்ஷேப சக்தி, தோற்றுவிக்கும் சக்தி. இந்த 2 சக்திகள் இந்த அறியாமைக்கு உண்டு. அப்போ என்ன சொன்னால், இதை ஒன்று மறைச்சிருக்கு, பிறகு தோற்றுவிச்சிருக்கு. கயிற்றை இருள் மறைத்து விட்டது, அரைகுறையான இருள் மறைச்சிருச்சு, அது ஆவரண சக்தி. அதற்கு மேலே பாம்பு தெரிகிறது, விக்ஷேப சக்தி. தங்கத்தை மறைத்தது ஆவரணம், நகைகள். தங்கம் மறைச்சதுனால் மறைக்கலை, மறைக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம, அவ்வளோதான். இந்த ஆவரணம் விக்ஷேபம், இதை விளக்க ஆரம்பித்தார். இதுக்கிடையில் தர்க்கமெல்லாம் வந்துச்சு. தர்க்கவாதம்னா யுக்தி பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணுறது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தர்க்கவாதிகள்லாம் நேரடியாக பார்க்குறத கூட ஒத்துக்கிற மாட்டாங்க. நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவர் பேசுகிறாரு, நான் பார்க்குறேன் கேட்குறேன்னு சொன்னால் அதெல்லாம் ஒத்துக்கிற முடியாது. அதுக்கு ஒரு தர்க்கம் சொல்லுவார். அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது என் புத்திக்குள்ளே போயிருக்கு, அதனால் அவர் பேசுனது உண்மை அப்படிம்பார். அதுக்கு ஒரு தர்க்கம் சொல்லுவார். நேர அனுபவத்தை கூட ஒத்துக்கிற மாட்டாங்க, வேத வாக்கியத்தையும் ஒத்துக்கிற மாட்டாங்க. அவங்களுடைய கருத்துக்கள்லாம் வச்சு அறியாமை அறிவு சொரூப இடத்துல வராதுன்னு சொல்லி சொன்னார். ஏன்னா கூடஸ்தன் சைதன்யங்கிறது அறிவு சொரூபம். இருள் ஒளியும் சேருமா? இருள் இருந்தால் ஒளி இருக்காது, ஒளி இருந்தால் இருள் இருக்காது. அறியாமைங்கிறது இருள், அறிவுங்கிறது ஒளி. 2 எப்படி சேரும்? அறியாமை என்கிட்ட எப்படி வரும்? நீங்கள் கூடஸ்தன் சொல்லிட்டீங்க என்னைய. நான் கூடஸ்தன் சைதன்ய சொரூபம், அறிவு சொரூபம், ஒளி வடிவம். அதை இருள் மறைக்குதுன்னா அது எப்படி? ஒளிக்கிட்ட சூரியன் என்னைக்காவது இருளை பார்க்க முடியுமா? சூரியனால் இருளை பார்க்கவே முடியாது. நாம் பார்க்கலாம், இருளையும் பார்ப்போம், ஒளியையும் பார்ப்போம். அப்படி வராதுன்னு தர்க்கமெல்லாம் சொல்லி அது வந்துதான் ஆகும்னு சொல்லி அதில் சாமானியம் விசேஷமெல்லாம் சொல்லி பார்த்து முடித்தோம். அதெல்லாம் இதை பார்க்கணும், நீங்கள் திருப்பி போய் பார்த்துக்கிறணும். பிறகு 33லேருந்து 56 வரைக்கும் இந்த விக்ஷேபம், ஜீவன் எப்படி தோன்றி அந்த ஆவரணத்தில் மறைக்கப்பட்டதில் ஒன்று தோன்றி இருக்குல்ல பொய்யா, அது ஜீவன். அதுக்கு வெள்ளி கிழிஞ்சல் உதாரணமாக சொன்னார். கடற்கரையில் இருக்கக்கூடிய சிப்பியில் வெள்ளியாக தெரிகிற தோற்றம், அது மாதிரி கூடஸ்தன் ஜீவனாக தெரிகிறான். சிப்பியை மறைக்கிறது சூரிய ஒளி, அங்கே ரொம்ப பிரைட்டாக இருக்க சிப்பி தெரிகிறது, வெள்ளி மாதிரி நினச்சிட்றோம். அது மாதிரி இந்த கூடஸ்தனை மறைச்சு ஜீவனாக தெரிகிறது, இது விக்ஷேபம் சொல்லி இதெல்லாம் நம்ம விரிவாக பார்த்துட்டு வந்தோம். பிறகு கூடஸ்தனுக்கு ஒரு பேர் சொன்னார், ஸ்வயம் அப்படின்னு, தான். எப்பயுமே நம்ம ஜீவன் என்ன சொல்லுவோம், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல அகம்னா நான் தான் பிரம்மன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தினார், தான், அதுதான், இவன்தான், நீதான். அந்த நான்கிறது மாறும். ஒரு நேரம் நான்கிறது பிரம்மனை சொல்லுவோம்,
ஒரு நேரம் நான்கிறது நான் பார்த்தேன்னு சொல்லும்போது கண்ணை சொல்லுவோம், நான் கேட்டேன்னு சொல்லும்போது காதத்தை சொல்லுவோம், நான் சாப்பிட்டேன்னா வாயை சொல்லுவோம். இது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல மட்டும் அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மனாக இருக்கிறேங்கிறது ஒரிஜினல் பிரம்மணத்தை சொல்லுவோம். ஆனால் தான்கிறது அதுதான் இதுதான் அவன்தான் அப்படின்னு சொல்லுவோம். தான் என்பது மாறாத ஒரு தத்துவமாக எல்லா இடங்களிலும் வருகிறது. அதற்கு பெயர் கூடஸ்தன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். பாருங்கள், ஆத்மாவுக்கு எத்தனை பேர் இருக்குன்னா, ஆத்மா, சைதன்யம், கூடஸ்தன், இங்கே ஸ்வயம், தான் அர்த்தம். இந்த அகம் நான், அகம்னா நான் அர்த்தம். நான்கிற வார்த்தைக்கு ஜீவன்கிறதுக்கு இங்கே கொண்டு வந்தார். எப்பயுமே இந்த நான்கிற வார்த்தையை ஒரே ஒரு இடத்துல தான் ஆத்மாவுக்கு சொல்லுவோம், அகம் பிரம்மாஸ்மிங்கிற இடத்துல. மற்ற இடத்துல உடலுக்கு மனசுக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஜீவனுக்கு நான்கிற வார்த்தையை இடையில பயன்படுத்தினார். அதுவும் சிப்பி உதாரணத்தில் பயன்படுத்தி அப்புறம் அதுலெல்லாம் தர்க்கம் வந்துச்சு. கடைசியாக பார்த்தது என்னென்னா, அறியாமை நீங்கிவிட்டால் இந்த ஆவரணமோ விக்ஷாமோ எல்லாம் ஓடி போயிடும். ஒளி வந்தால் இருளெல்லாம் ஓடி போகிறது மாதிரி இந்த தோற்றுவித்ததெல்லாம் நல்ல வெளிச்சத்தில் கயிறை பார்த்தாச்சுன்னா நாங்கள் பாம்பை நிற்குமா? நிற்காது, ஓடி போயிடும். அறியாமை நீங்கும் பொழுது விக்ஷேபமும் நீங்கிவிடும். விக்ஷேபம் என்ன? ஜீவன். ஆத்மாவில் ஜீவனாக மனசு உயிராக தோன்றி இருக்கிறது மாதிரி ஒரு கற்பனைங்கிறார் இது. அப்போ ஞானம் வந்தாச்சுன்னா அறியாமல் போகும். அறியாமல் போனால் ஜீவனும் போயிடணும். அப்போ ஞானம் வந்து என்ன ஆகணும்? இறந்து போயிடணும். ஞானம் வந்தாச்சுக்கிற போன கிளாஸில் சொன்னேன். ஞானம் வந்ததுக்கு அடையாளம் என்ன? கிளாஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, டப்புன்னு ஒரு விழுந்தாச்சுன்னா அவருக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். கிளாஸில் ஒருத்தருக்கு ஞானம் வந்துருச்சுன்னா அப்படியே டபார்னு விழுந்துடணும், கீழே உயிர் போயிடணும். ஜீவன் விக்ஷேபம்னா ஞானம் வந்தால் விக்ஷேபம் போகும்ல அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. எல்லாமே போய்விடும்னா ஜீவ தத்துவம் விக்ஷேபம் தோற்றுவிக்கப்பட்டது தானே. ஒருவருக்கு ஞானம் வந்தால் அவர் உயிரோடு எப்படி இருக்க முடியும்? இறந்து தானே போக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி போன கிளாஸில் பார்த்தேன். அது என்ன சொல்கிறாருன்னா, ஞானம் வந்தாலும் சில நேரங்கள் கொஞ்ச நேரம் விக்ஷேபம் இருக்கும். அதை அந்த தர்க்கவாதிகளே ஒத்துக்கிறான். எப்பயுமே ஒன்று அழித்தோம்னா ஒரு க்ஷணமாக அது அந்த அழியக்கூடிய பொருள் இருக்கும். அழியும் போது ஒரு க்ஷணம் இருக்கும். அதுபடி இந்த அறியாமை வந்து இந்த விக்ஷேபம் போனால், அந்த ஞானம் அறியாமை போனாலும் கூட அந்த தோன்றுனது கொஞ்ச நேரத்துக்கு காட்சிக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவன் என்ன சொன்னான், நான் ஒரு க்ஷணம்தான் இருக்குங்கிறேன். நீ ஞானம் ஒருத்தருக்கு 30 வயசில் வந்துடுது, அவர் 80 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கார். 50 வருஷத்தை போய் ஒரு க்ஷணம் சொல்ல முடியுமா? அது எப்படி 50 வருஷம் ஞானத்தோடு இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, க்ஷணம் என்பது, ஒரு நொடி என்பது அந்தந்த தர்மத்தை பொறுத்து இருக்கு. ஒரு சட்டைக்குன்னா அது நூல் அழிகிறது, அதனுடைய ஆயுள் காலம் சில நாட்கள். அது அழியும் போது ஒரு க்ஷணம் சொல்லலாம். ஆனால் அறியாமையினுடைய காலம் எவ்வளவு நாள்? எத்தனையோ கல்ப வருஷம், கோடானு கோடி வருஷம். அந்த அறியாமல் போகும்போது அறியாமையோட கம்பேர் பண்ணால் நம்ம வாழ்க்கையே ஒரு க்ஷணம்தான். நம்ம வாழ்க்கை எவ்வளோ நேரம்? ஒரு க்ஷணம் மாதிரி தான். ஒவ்வொன்றுக்கு உயிர். கொசுவுக்கு 2 நாள் உயிர், 2 நாள்த்தையும் ஆயிலே. அதுக்கு 2 நாளில் நாம் 100 வருஷம் வாழ்கிற அனுபவம் அது கிடைக்குமா? ஈசலுக்கு 1 நாள். ஆடு மாடு கோழிக்கெல்லாம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம். இதே இது வந்து நீங்கள் இதை விட மீறி ஆமை முதலைக்கெல்லாம் 200-300 வருஷம் ஆயில் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து அந்த 300 வருஷம், நம்மளுக்கு 80 வருஷம் 100 வருஷம் அனுபவம் வந்து அதுக்கு கிடைக்கும். இது யோனி தர்மம்னு சொல்லுவாங்க. தேவர்களுக்கு ஒரு வருஷமே ஒரு நாள் தான். பிரம்மாவுக்கு 1000 கல்ப வருஷம் ஒரு நாள் பகல், அரை நாள். அவங்களுக்கு அந்த 1000 கல்ப வருஷம் அரை நாள். நம்மளுக்கு என்ன அனுபவமோ அந்த அனுபவம் இருக்கும். இந்த காலங்கிறதே கற்பனை, ஒவ்வொரு ஜீவனுக்கும் மாறுது. விண்வெளியில் போயாச்சுன்னா டைமெல்லாம் மாறிடுதுங்கிறாங்க. நீங்கள் இங்கேருந்து வெளியே போயாச்சுன்னு சொன்னால் ஒரு 1000 வருஷம் கழித்து வந்தீங்கன்னா அப்படியே தான் வருவீங்களாம். உங்கள் சரீரம் அப்படியே தான் இருக்குங்கிறாங்க. அந்த வயசு ஏஜ் எல்லாம் ஆகாதுங்க. அப்படிலாம் ஒரு லாஜிக் சொல்கிறாங்க. அப்படி விண்வெளியில் போனால் அதனுடைய டைமெல்லாம் மாறிடுது, அப்படிலாம் இருக்குது. அதனால் இந்த ஒரு க்ஷணம் என்பது ஞானம் வந்த பிறகும் பிராரப்த கர்மம் முடியும் வரை இந்த உடலில் உயிர் இருக்கும். ஜீவன் முக்தனாக வாழ்வான். உயிருடன் வாழும் பொழுதே
அவன் ஆனந்தமாக அந்த பிராரப்த கர்மம், வெளிப்பட்ட கர்மம் முடிகிறது வரைக்கும் இந்த உடலில் இருப்பானான். இறந்த பிறகு திருப்பி பிறக்க மாட்டான், எல்லாம் அழிஞ்சு போயிடும் அவனுக்கு. சில பேருக்கு இந்த பிராரப்த கர்மம் கூட கொஞ்சம் தொடரும்பாங்க, அடுத்த ஜென்மம் கூட, ஞானம் வந்தாலும் கூட. அது அபூர்வம். இப்போ கஷ்டாமலக்கியர்னு ஒருத்தர் இருந்தார், ஆதிசங்கருடைய சீடர். பார்த்தீங்கன்னா சின்ன படமாக இருக்கும். அவர் சின்ன வயசில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவருக்கு 8 வயசு வரைக்கும் அவர் வாயே பேசலை, ஊமை. சங்கரர் யாத்திரை வர்றாரு. வரும் பொழுது கேட்குறாரு, இவர் பேச மாட்டேறாரு, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அவங்க அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்த உடனே சங்கரர் கேட்குறாரு, இவர் பேசிட்டா என்கிட்ட விட்டுருவீங்களா, நான் வச்சுக்கிறட்டான்னு கேட்குறாரு. என் சிஷியை நான் வச்சுக்கிறட்டான்னு. ஊமையாக இருக்கிறதுக்கு அவர் மகா பெரியவாள் கூட போட்டோம் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரோட போட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க. நீ யாருன்னு கேட்குறாரு. 8 வயசு வரைக்கும் பேசாமல் இருக்கிறவர் வரிசையாக ஆத்ம தத்துவத்தை சுலபமாக சொல்கிறார். எங்கே படித்தார்? அப்போ இப்படி ஒரு சில பேர்களுக்கு அப்போ போன வட்டம் ஞானம் அடைஞ்சாச்சு. போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு சில காரணத்துக்காக கொஞ்சம் நீடிக்குது. இது ரொம்ப அபூர்வமாக 1-2 பேருக்கு நீடிக்கும். பிறக்கும் போதே ஞானியாக பிறப்பார்கள். பெரும்பாலும் பிராரப்த கர்மம் முடிஞ்சுன்னா அது பேர் பிறக்க மாட்டான். ஆனால் கோடியில் ஒரு ஆள் இப்படி இருக்கலாம், கோடி என்ன பல கோடியில் ஒரு ஆள் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த சமுதாய காரியங்களுக்காக சில கர்ம வினைகளுக்காக சில பேர் அப்படி அந்த பிராரப்தத்தை கொஞ்சம் வச்சிருந்து அடுத்த ஜென்மத்து வரைக்கும் நீட்டிக்கலாம். பிறகு 57 முடிவுரையாக சொன்னார். அவர் என்ன சொன்னார், இது வரைக்கும் பேசினதெல்லாம் போதும், இந்த சும்மா விதண்டாவாதம்லாம் பண்ண வேணாம், தேவையில்லாத விதண்டாவாதம் பண்ணுறவங்ககிட்ட வாதமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு சொன்னார். அப்போ என்ன சொன்னார்னா, நாமெல்லாம் பேசி நாம் தர்க்கம் பண்ணுறது, விவாதம் பண்ணுறது எதுக்கு இங்கே பண்ணுறோம்னு சொன்னால், நம்மளை நாம் புத்தியை தீட்டுறதுக்கு தான். இப்போ தர்க்கவாதியை நம்மளே என்ன சொல்கிறோம், ஒரு எதிரியாளியை சொல்லி அவனை கற்பிச்சு இப்படி கேட்டால் என்ன பதில் சொல்கிறேன்னு சொல்லி, உண்மையிலே ஒருத்தன் இப்படி விதண்டாவாதமாக கேள்வி கேட்குறான்னு வச்சுங்க, பேசாமல் இருந்துடணும். அவன்கிட்ட போய் வாதமெல்லாம் பண்ணக்கூடாது. வரட்டு தர்க்கம், வேதாந்தம், வரட்டு வேதாந்தம் சொல்லுவாங்க. வேதாந்தம் வரட்டு வேதாந்தம் கிடையாது. வேதாந்தம் வரட்டு வேதாந்தம் சொன்னால் நாம் வறண்டால்னு அர்த்தம். ஏன்னா வேதாந்தம் யாரை பற்றி பேசுது? ஆமாம். அப்போ வரட்டு வேதாந்தம்னு என்ன அர்த்தம்? நாம் வறண்டு போயிட்டோம்னு அர்த்தம். வேதாந்த வரட்டு தர்க்கம்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, ஒரு ஆதாரம் இல்லாமல் சும்மா ஒரு தர்க்கம் பண்ணுறது, லாஜிக்கை மட்டும் பயன்படுத்துறது. அனுபவத்தையும் வேதத்தையும் ஆதாரமாக வச்சு தர்க்கம் பண்ணலாமே ஒழிய தனியாக தர்க்கம் கூடாது. அப்படி ஒருத்தன் வந்தான்னா பேசாமல் இருக்கணும். சிங்கம் நம்ம எலி சண்டைக்கு கூப்பிடுது, என் கூட நீ வா அப்படின்னு கூப்பிடுது. சிங்கம் வந்து பாருன்னா சொல்லுவான். சிங்கம் என்ன சொல்ல? சிரிக்கும். எலி அப்படித்தான் இந்த வேதாந்தம் புரிஞ்சால்கிட்ட ஒருத்தன் விவாதம் பண்ண வந்தால், ரொம்ப புரிஞ்சு நல்லா நிலைநிட்டான்னு வச்சுக்கோங்க, இது சரி அரசு வாதம் பண்ணாங்கன்னா நான் சிரிச்சுட்டு பேசாமல் இருப்பாங்க. நீ வாதத்துக்கு வர்றேன்னு எனக்கு தெரியாதுப்பா, உனக்கு தெரிஞ்ச நீ பச்சுக்கப்பான்ட்டுருவான். அதாவது இவனுக்கு ஆணவம் வராது, அவங்களுக்கு ஆணவம் வரும். அந்த விதண்டா வாதம் பண்ணுறது, தர்க்கம் பண்ணுறதெல்லாம். நாஸ்திகவாதமே அப்படித்தான், தேவையில்லாத ஒரு வாதம் தான். நீங்கள் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சின்ன கதை சொல்லுவார். ஒரு யானை வந்துச்சான், ஒரு தவளை பொந்துலேருந்து வருமா, அது எப்பயும் வந்தால் பயந்து உள்ளே ஓடுமா. ஒரு நாள் வரும்போது 1 ரூபா நாணயம் கிடச்சி அதுக்கு வாயில் கவ்விருச்சான். அந்த நாணயம் கிடச்சோம், ஏய் யானையை என்ன செய்கிற நீ, சௌக்கியமாக இருக்கான்னு கேட்டுச்சான். யானையை பார்த்து, யார்? தவளை. அப்படி வந்துடுது. ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அமைக்கிறது. அறகுறை ஞானம். முழுசாக படித்தவங்க இந்த மாதிரி விவாதமெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால் இது போதும்ப்பான்னு சொல்லி 57ஆம் ஸ்லோகத்தில் நிப்பாட்டி, இது வரைக்கும் நான் சொன்னதுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், கூடஸ்தன்தான் உண்மையான ஆத்ம தத்துவம், அது ஸ்வயம் தான் என்பது. இந்த நான் என்பதெல்லாம் ஜீவ தத்துவம், அது மித்யா தத்துவம். ஆனால் அறியாமை இருப்பதால் ஜீவன்தான் ஆத்மா என்று, இந்த நான் தான் என்று, இந்த நான் அகம் என்பதுதான் ஸ்வயம் என்று, கூடஸ்தன் என்று அறியாமையால் எண்ணுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி, இதுக்கெல்லாம் காரணம் அறியாமை தான். அறியாமை நீங்கிவிட்டால் எல்லாம் நீங்கிவிடும் சொல்லி 57ஓடு முடித்து 58 பார்த்தோம் போனோம் கிளாஸில். 58ஆவது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்னு சொன்னால், 58, 59 2 ஸ்லோகத்தில் அடுத்து வர்ற கருத்துக்கு முகவரியாக சொல்கிறார். போன வட்டம் 58 ஆரம்பிச்சிட்டோம், முடிக்கலை. இப்போ ஜீவன்னா என்னான்னு பார்த்துட்டோம், கூடஸ்தான் என்னான்னு பார்த்துட்டோம்.
ஆனால் நான் ஜீவன்கிற விஷயத்தில் மற்ற மதவாதிகள் நம்மளை குழப்புவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஜீவன்னா இதுதான் அதுதேன்னு சொல்லி. அப்போ அந்த குழப்பம் வராமல் இருக்கணும்னா மற்றவர்கள்லாம் இந்த ஜீவனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த குழப்பம் வராது. அதற்காக குழப்பத்தை தவறான கருத்துக்கள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல வர்றார். அன்றைக்கி ஒரு உதாரணம் சொன்னேன். எதுக்கு தவறை பற்றியெல்லாம் தெரியணும், நல்லதை மட்டும் தெரிஞ்சுட்டு போக முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். சில இடத்துக்கு போகும்போது பாதை, இந்த பாதை போகலாம், இந்த பாதை போயிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. போகக்கூடாத பாதையும் சுட்டி காமிப்பாங்க. களவையும் கற்றுமரன்னு அர்த்தம், களவை தெரிஞ்சுக்க போகாதேன்னு அர்த்தம். சில பேர் களவையும் கற்றுமரம் தப்பாக மீன் பண்ணிக்கிறாங்க. களவையும் செஞ்சு மறக்கிறாங்க. செஞ்சு மரன்னு சொல்லலை, தெரிஞ்சுக்கிட்டு கற்றைன்னா இது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போகாமல் இருப்பேன். அதற்காகத்தான் என்ன சொல்கிறாரு, தவறான கருத்துக்கள் ஜீவனை பற்றி என்னென்னலாம் இருக்குது, கடவுளை பற்றி என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி அடுத்து அப்படியே விளக்கப்படுறார். இதில் ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் வரும். எப்படியெல்லாம் தப்பு தப்பாக நம்ம உயிர் தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடவுள்னா எத்தனை கடவுள், எவ்வளோ குழப்பம் இருக்குது, எத்தனை விதமான குழப்பம் கடவுள்கிட்ட இருக்குது. இந்த மத சண்டைகளை கடவுளை வச்சு வந்த சண்டை தான் இந்த உலகத்தில் அதிகம். கடவுளை வச்சு வந்த சண்டை தான் ரொம்ப ஜாஸ்தி. ஏன் கடவுள் பெரியவர், ஓன் கடவுள் பெரியவர் தெரிஞ்சுன்னா வராது. ராமகிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்வார். என்ன சொல்வார்னா, ஒரு இடத்துல பயங்கர வாதம், சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரான்னு வாதம் நடந்துக்கிட்டு இருந்துச்சான். பெரிய வாதம் முடந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு ஞானி வந்திருக்கிறாரு. இந்த வாதம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்களாம். நீங்கள் யார் பெரியவர் நீங்கள் சொல்லுங்கன்னாங்களாம். அந்த சிவன் பெரியவன் நீ சிவனை பார்த்துருக்கியான்னு கேட்டாரான். இல்லைன்னாரான். நீ விஷ்ணுவை பார்த்துருக்கிய? இல்லைன்னாரான். முதல்ல பாரு, அது பிறகு இந்த வாதமே பண்ண மாட்டேன் போனார். சிவ தத்துவத்தை புரிஞ்சால் நீ வாதம் பண்ண மாட்ட, விஷ்ணு தத்துவத்தை உண்மையாக புரிஞ்சால் வாதம் பண்ண மாட்ட. இந்த ஆத்ம தத்துவம், இந்த பிரம்ம தத்துவம், கடவுள் தத்துவத்தை தெளிவாக புரியாததுனால இவ்வளவு குழப்பங்கள் எல்லாமே. அந்த இதெல்லாம் விளக்கப்படுறார் அடுத்து. ஜீவனிடம் உள்ள குழப்பம், ஈஸ்வரனிடம் உள்ள குழப்பம், எப்படியெல்லாம் இதை குழப்புகிறார்கள் சொல்லி அப்புறம் எது சரியான கருத்துன்னு சொல்ல போகிறார். இதெல்லாம் புத்தியை தீட்டி நாம் பெற்ற அறிவை நிலையாக தக்க வைப்பதற்காக வித்யாரண்யர் சொல்லுகின்றார். எப்படி வாழ வேண்டும் என்பதும் தெரிய வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதும் தெரிய வேண்டும், எது சரியான கருத்து என்றும் தெரிய வேண்டும், எது சரியான கருத்து அல்ல என்பதும் தெரிய வேண்டும். அப்படி தெரிஞ்சிட்டோம்னா யாராவது நம்மகிட்ட தப்பாக சொன்னால் அப்படியாப்பா சரி, நாம் அந்த விஷயத்துக்குள்ளே போக மாட்டோம். ஏன்னா தெளிவாக இருக்கோம் நம்மகிட்ட. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே தவறான கருத்துக்கள் எதுன்னு ஜீவனை பற்றிய தவறான கருத்துக்களை சொல்ல போகிறார். எல்லாம் குழம்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிறார். சாதாரண மனிதர்களும் குழம்பி இருக்கிறார்கள், தர்க்கவாதிகளும் குழம்பி இருக்கிறார்கள், சாஸ்திரத்தை ஆராய்ந்து உண்மையை புரிவதற்கு வருபவர்களும் குழம்பி இருக்கிறார்கள். இந்த குழப்பத்தை எல்லாம் என்ன பண்ண போகிறாரு, நீக்க போகிறார். குழம்பி இருக்கிறார் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். பிறகு இந்த குழப்பத்திற்கான காரணம் என்ன, இது நம்ம போன கிளாஸில் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, 3 வகையான மக்களுக்கு குழப்பம் இருக்குங்கிறார். சாதாரண பாமர மக்கள், லௌகிகர், தைர்க்கிகாக இந்த தர்க்கத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு வாதம் பண்ணுறான் பாருங்க, அவனுக்கும் குழப்பம் இருக்குது. பிறகு சில பேர் இந்த சாஸ்திரத்துக்குள்ளே வர்றாங்க, உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் குழப்பம் இருக்கத்தையும் செய்யும். இப்படி எல்லாருமே இந்த விஷயத்தில் குழம்பி இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னன்னா, வேத கருத்துக்களை, உபனிஷத் கருத்துக்களை அவங்க ஏற்றுக்கிறது இல்லை, அனுபவத்துக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நம்ம நேரடி அனுபவம் பாருங்கள், அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. வேதத்தில் உபனிஷதங்களில் ஆத்மாவை பற்றி சொல்லி அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, தர்க்கத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது. இப்படி இருந்தால் இந்த குழப்பம். நாம் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, மோனியும் பண்ணுவோம். அனுபவத்தையும் ஒத்து வருதான்னு பார்ப்போம், வேத கருத்தையும் ஒத்து வருதான்னு பார்ப்போம், லாஜிக்காகவும் ஆராய்ச்சி பண்ணுவோம். நம்மளுடைய கருத்து அப்படித்தான், ஒன்றை மட்டும் வச்சு. ஆனால் ஆதாரம் வேதம். அனுபவம் தப்பாக இருக்கும், பிறகு அனுபவத்துக்கு எது ஒத்து வருது அப்படிங்கிறத கரெக்டாக ஆராய்ச்சி பண்ணி யுக்தியை பயன்படுத்தி அதை கொண்டு வருவாங்க. இப்படி தான் நாம் பார்க்க. ஏன் அவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா, ஒரு கடுமையான வார்த்தை சொல்கிறார், மௌக்கியாத்துங்கிறார். மூர்க்கத்தனத்தினால் அல்லது அறியாமையினால் அவர்கள் இந்த உண்மை தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுவதில்லை.
ஒரு மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னா அவனை குணத்தை பொறுத்து இருக்குது. நல்லவர் மேலே நம்பிக்கை வரணும்னா அவனுடைய குணத்தை பொறுத்து இருக்குது. நல்லவனை ஒருத்தர் நம்பினா அவன் புண்ணியம் பண்ணியிருக்கான். அவன் நல்லவரை ஒருத்தர் நம்பலைன்னு வச்சுக்கோங்க, புண்ணியம் பண்ணலைன்னு அர்த்தம். அவனுக்கு ஏதோ பாபகர்மா வேலை செய்துன்னு அர்த்தம். அதனால் இவர்கள் தர்க்கத்தை மட்டும் நம்புகிறார்கள், உபனிஷத்தை நம்புவதில்லை. கேவலாம் யுக்தி ஆசிரியதாக வெறும் தர்க்கத்தை மட்டும் பின்பற்றுகிறார்கள். இந்த வெறும் புத்தியை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாத்திரும் புத்தி. வெறும் புத்தியை ரொம்ப சில பேர் நல்ல புத்தியை தீட்டுவான், ஓவராக தீட்டி கோட்டை விட்டுருவான். ரொம்ப ஓவராக ரொம்ப புத்திசாலித்தனமாக செய்கிறோம்னு சொல்லி எல்லாத்துலேயும் கோட்டை விட்டுருவான். புத்திசாலித்தனம் வேணும், எல்லாத்துலேயும் கட்டாயம் புத்திசாலித்தனம் வேணும், மற்ற விஷயங்களும் வேணும், அனுபவம் மற்ற அந்த பண்புகள் எல்லாம் கலந்துருந்தால் தான் அந்த புத்தி வேலை செய்யும். இல்லாட்டி புத்தியை நம்மளை ஏமாத்திடும். நம்மளை பல முறை ஏமாற்றுவது எது தெரியுமா? புத்தி தான். நீங்கள் ஒரு திருடன் இருக்கான், ஒரு பொருளை திருடுறான், அவன் திருடுறது சரியா தப்பா? தப்பு தானே. நீங்கள் அவன்கிட்ட போய் கேளுங்க, அதுக்கு ஒரு லாஜிக் சொல்லுவான். ஏன்ப்பா நாங்கள்லாம் சாப்பிடாமல் கிடக்கோம், திருடினா என்ன தப்பு அப்படின்னா அவன் புத்தி ஒரு லாஜிக் சொல்லலாம். இல்லாட்டி சின்ன வயசில் ஒரு அனுபவப்பட்டிருப்பான், சினிமா படம்லாம் அப்படி தான் இருப்பான். ஹீரோ வந்து திருடுவார், அவர் திருடுறதுக்கு ஒரு லாஜிக் சொல்லியிருப்பார். ஆரம்ப காலத்தில் இப்படி இருந்தால் அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் காமிப்பான். அந்த புத்தி என்ன பண்ணுதுன்னா நாம் பண்ணுற தவறை சரின்னு சொல்ல வைக்கும். நாம் பண்ணுற புத்தி, திருக்குறள் இருக்குது, திருக்குறளில் சொல்லியிருக்க கருத்தும் புத்தி ஒன்றா வேலை செய்தான்னு பார்க்கணும். பெரியவங்க சொன்ன கருத்தும் புத்தியும் ஒன்றா வேலை செய்தான்னு பார்க்கணும். ரெண்டையும் சேர்த்து யோசிக்கணுமே ஒழிய இல்லாமல் யோசிக்கவே கூடாது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் பலகீனம் இருக்கும், அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். அந்த பலகீனம் எதுன்னு தெரிஞ்சு ஒத்துக்கிட்டோம்னா அதுக்கு செல்ஃப் ஹானஸ்ட்னு பேர். நம்ம இருக்க பலகீனத்தை நான் ஒத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, அதுக்கு பேர் செல்ஃப் ஹானஸ்ட். ஆமாப்பா ஏன்டா அந்த பலகீனம் இருக்குது, அதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் மாற்றிடுவோம், இல்லாட்டி எந்த காலத்துலையும் மாற்ற மாட்டோம். இப்படி இந்த தர்க்கத்தை மட்டும் பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க தத்துவத்துக்கு. பராசக்தி வசனம், பூசாரியை தாக்கினேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது. தாக்குனா குறைஞ்சி ஒருத்தர் பண்ணார், கல் குடிக்கக்கூடாது, பனைமரத்தை பூரா வெட்டுனார். அதில் எவ்வளோ நல்லது கிடைக்கிது இருக்க. பனைமரத்தை பூரா வெட்டினார், 1000 பனைமரத்தை ஒருத்தர் வெட்டினார், யாருன்னு சொல்லலை. எல்லாம் அப்படி தான். அதில் எவ்வளோ நல்லது இருக்குது. இப்படி லாஜிக் என்னத்தையாவது ஒன்றை சொல்லி அதை மக்களை நம்ப வைக்கிறது, இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மனிதனை கொண்டா கொலை குற்றம், ஆடு மாடுகளை கொண்டா குற்றம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் வேணும் அது, அதனால் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டான் சாப்பிடலான்னு சொல்லி. நம்மளுடைய பலகீனத்தை புத்தியானது நியாயப்படுத்தும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, சுருதியை அடிப்படையாக வைத்து புத்தியை பயன்படுத்தணும். தர்ம விஷயம் அதர்ம விஷயம், எது சத்தியம் எது பொய், இது எல்லாவற்றுக்கும் சுருதி, அனுபவம், பிறகு புத்தி, மூணையும் வச்சுட்டே முடிவு பண்ணணுமே ஒழிய இவங்கள் குழப்பத்துக்கு காரணம் அனுபவத்தையும் கூட ஒத்துக்கிறது இல்லை, இதையும் ஒத்துக்கிறது இல்லை, சாஸ்திரத்தையும் ஒத்துக்கிறது இல்லை, புத்தியை மட்டும் பயன்படுத்துறது. சூரியன் உதிப்பது அனுபவம், மறைவது அனுபவம். விஞ்ஞான சாஸ்திரம் சொல்வது உதிக்கதும் இல்லை மறைவதும் இல்லை. அப்போ அனுபவத்தை ஒத்துக்கிற கூடாதான்னு அனுபவத்தை ஒத்துக்கிறோம், காட்சிக்கு இருக்குன்னு ஒத்துக்கிறோம். பிறகு என்ன பண்ணுறோம், விஞ்ஞான சாஸ்திரத்தை ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆராய்ச்சி பண்ணி அது என்ன சொல்லுது, நகரில் சூரியன் உதிக்கலை மறையலைன்னு சொல்லுது, அனுபவத்துக்கு ஒத்து வரல. பிறகு வேறொரு அனுபவத்தை எடுக்கிறோம். காரில் போகும்பொழுது கார் போய்கிட்டு இருக்கு, ஆனால் மரம் நிற்கிது போகிறது மாதிரி, இது ஒரு அனுபவம் தான். இந்த அனுபவத்தை அந்த அனுபவத்துக்கு கொண்டு வர்றோம். சாஸ்திரத்தை விஞ்ஞான சாஸ்திரத்தை ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணி புத்தி ஆராய்ச்சி. ஆமாப்பா உண்மையிலேயே இல்லை. நாம் என்னைக்காவது சூரியன் போகலைங்கிறத நின்று பார்க்க முடியுமா? நேரடி அனுபவத்துக்கு வருமா? வராது. ஆனால் மற்ற அனுபவத்தை வச்சு, இந்த அனுபவத்தையும் வச்சு, விஞ்ஞான சாஸ்திரத்தை வச்சு இதுதான் கரெக்டுன்னு உறுதி பண்ணி யார் சொன்னாலும் நம்ம நம்புவோமா? உதிக்குது மறையுது நம்புவோமா? நம்ப மாட்டோம். அப்படி அவங்க வெறும் தர்க்கத்தை மட்டும் வச்சு பார்க்குறாங்க, அனுபவத்தை கூட அவங்க ஒத்துக்கிறது இல்லை. அதுவும் பெரிய ஆச்சரியம். அதனால் அவர்கள் குழம்பி இருக்கிறார்கள் சொல்கிறார். இது அறிமுகம். பிறகு எப்படியெல்லாம் குழப்பம், எப்படியெல்லாம் ஆத்மாவை சொல்கிறாங்கன்னு ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்வார், இதுதான் ஆத்மான்ட்டு. அதுக்கு நிறைய உதாரணம் சொல்வார். அவரும் சில நேரங்களில் வேதத்தை பிரமாணமாக சொல்வார், வேதத்தில் இதுதான் ஆத்மான்னு சொல்லியிருக்குன்னு ஒன்று எடுத்துகிட்டு சொல்வார். பிறகு இன்னொருத்தர் அது ஆத்மா அல்ல,
இதுதான் ஆத்மாம்பார். அதுக்கு வேதத்துலேயும் சொல்வார், அறிவுபூர்வமானு சொல்வார். சொல்லி கடைசியாக நாம் சொன்ன கருத்துக்கு வருவோம். அப்போ தவறான கருத்துக்கள் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத அடுத்து சொல்ல போகிறார். இது 58 அறிமுகம். 59 சில கருத்துக்கள் சொல்லி 60 எது ஆத்மான்னு ஆரம்பிப்பார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். 58 பிராம்யந்தி பண்டிதம் மன்யாகா. பண்டிதம் மன்யாகா, தங்களை பண்டிதர்கள் என்று மன்யாகா நினைத்து கொண்டிருப்பவர்களும். உண்மையிலே பண்டிதம் கிடையாது, புத்திசாலி நினச்சிக்கிட்டு இருக்கான். அது சொல்கிறார், தங்களை பண்டிதம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களும். அடுத்தது சர்வே லௌகிக. லௌகிகன்னா பாமரர்கள், இந்த ஆராய்ச்சிக்கே வராத மக்கள், அவங்க கூட பரவாயில்ல. பாமரர்களும் தத்துவ ஆராய்ச்சிக்கே வராதவர்கள். பிறகு தைர்த்திகாகா. தைர்த்திகாகனா சாஸ்திர தத்துவத்தை ஆராய்பவர்களும். தத்துவத்தை ஆராய்கிறாங்க, அவங்க ஒரு கோணத்தில் ஆராய்ச்சி அவர்களும். சர்வே, அதுக்கு முந்தின வார்த்தை எல்லோரும். பிராப்யந்தி. பிராம்யந்தி முதல் வார்த்தை. பிராம்யந்தினா குழம்பி இருக்கின்றார்கள். 3 பேரை சொல்லிட்டார். பண்டிதர்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க, பாமரர்கள், இந்த தர்க்க தத்துவத்தை வச்சுலாம் ஆராய்ச்சி பண்ணுறவங்க, இவங்க எல்லோருமே குழம்பி இருக்கிறார்கள். முதல் வரி இது. 2வது வரியில் அநாத்ருத்ய ஸ்ருதிம் மௌக்கியாத். மௌக்கியாத்னா மூர்க்கத்தனத்தால், அறியாமையினால், தங்களது மூர்க்கத்தனத்தால் அல்லது தங்களது அறியாமையினால். அதற்கு முதல் வார்த்தை ஸ்ருதிம், சுருதியான உபனிஷத்தை. அதற்கு முதல் வார்த்தை அநாத்ருத்ய. 2வது வரியில் முதல் வார்த்தை அநாத்ருத்யன்னா பின்பற்றாமல், தங்களது அறியாமையினால் அல்லது மூர்க்கத்தனத்தினால் வேத வாக்கியம், உபனிஷத் வாக்கியங்களை பின்பற்றாமல் கேவலாம் யுக்திம் ஆசிரிதாக. அடுத்தது கேவலாம் யுக்திம்னா வெறும் தர்க்கத்தை மட்டும், உபனிஷத்தின் உதவி இல்லாமல் வெறும் தர்க்கத்தை மட்டும் ஆசிரிதாக பின்பற்றுகிறார்கள். 3 பேரை சொல்லி அவங்க எல்லாம் குழம்பியிருக்காங்கன்ட்டார். அதற்கு காரணம் அறிவின்மை, இன்னொரு காரணம் உபனிஷத்தை பின்பற்றலை, இன்னொரு காரணம் தர்க்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டாங்க. இதனால் இந்த மாதிரி ஆட்களுக்கு குழப்பம். பண்டிதன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தன் சாதாரண மக்கள், இன்னொருத்தன் இந்த தர்க்கத்தை போட்டு ஆராய்ச்சி பண்ணி இதில் வந்துக்கிட்டு இருக்கான், நமக்கு சரியாக வரலை. அதனால் 3 பேரும் குழம்பி இருக்காங்க. அதுக்கு 3 காரணம் அறியாமை. அடுத்தது உபனிஷத்தை பின்பற்றலை, தர்க்கத்தை பின்பற்றான். தர்க்கத்தை மட்டும் பின்பற்றுகின்றான். 59 படிக்கலாம். பூர்வா பரபராமர்ஷம் விகலாஸ்தத்ர கேச்சன வாக்யாபாசான் ஸ்வஸ்வபக்ஷே யோஜயன்யப்யலச்சயாம். பூர்வாபரபராமர்ஷம் விகலாஸ்தத்ர கேச்சன வாக்யாபாசான் ஸ்வஸ்வபக்ஷே யோஜயன்யப்யலச்சயாம். போன ஸ்லோகத்தில் குழம்பி இருக்கிறார்கள். இந்த விஷயத்தில், ஜீவ விஷயத்தில் என்ன காரணத்தினால குழம்பி இருக்கிறான்னு சொன்னார். இங்கே அந்த குழம்பி இருக்கிற சில பேர் உபனிஷத்தை பின்பற்றுபவர்கள் கூட, அங்கே உபனிஷத்தை பின்பற்றாத காரணம்னார். சில பேர் உபனிஷத்தை பின்பற்றினாலும் கூட சில பேர் அவங்களும் தவறான முடிவு எடுக்கிறாங்கங்கிறார். காரணம் என்ன சொல்கிறாருன்னா, முழுமையாக உபனிஷத்தை ஆராய்கிறதில்ல, இந்த நுனிப்புள் மேய்கிறது. தான் கருத்துக்கு ஏதாவது ஒரு வார்த்தை எங்கேயாவது ஒரு ஓடத்தில் இருக்கும், அதை மட்டும் எடுத்துக்கிறது. உபனிஷத்தை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறது. இந்த ராமாயண மகாபாரதத்தை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் படித்தீங்கன்னா ஒரு குறையும் சொல்ல மாட்டீங்க. இடையில மட்டும் என்னத்தையா படிச்சுக்கிட்டு இது அதர்மம் அப்படின்னு சொல்கிறது. அங்கே மூலத்தை ஆராய்ச்சி பண்ணணும், முடிவை ஆராய்ச்சி பண்ணணும். ராமன் வாலியை கொன்றது சரியா தவறா, ஒரு பெரிய வழக்காடு மன்றமே நடக்கும். ராமன் செஞ்சது சரின்னு தப்புன்னு சொல்கிறதுக்கு நீ யார் முதல்ல? அவன் எங்கே நாம எங்கே? புரியுதுங்களா?
அதற்கு ஆரம்பம் முடிவு எல்லாம் பார்க்கணும். வாங்கின வரமே தப்பு. ஒரு எதிரின்னா என்ன பண்ணுவான்? எம்ஜிஆர்லாம் கத்தியை தூக்கி போட்டு சண்டை போடுவார். எப்படி எதிரிட்டா சக்தி இல்லைன்னா இவன் எப்படி வர வாங்கியிருக்கான்? தான் முன்னாடி சண்டை போடுறவன் பழம்புறம் என்கிட்ட வந்துன்னு வர வாங்கியிருக்கான். அதுவே தப்பு இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அதற்கு முன்னாடி பல கதைகள் இருக்குது. இதை விட்டு போட்டு அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இது எப்படி மறைஞ்சிருந்து கொள்ளலாமா, அவனுக்கு வீரனுக்கு அழகா, என்னென்ன வாதங்கள், 1000 விஷயங்கள் இருக்குது. அது பல ஜென்மங்கள்லாம் வச்சு சொல்லும். நம்மளுக்கு ஒரு ஜென்மந்தான் தெரியும். கீதையிலே சொல்கிறாரே இல்லையே, நீ எப்படி இவருக்கு 4வது அத்தியாயத்தில் அவதார தத்துவம் சொல்வார், உனக்கும் எனக்கும் பல பிறவிகள் கடந்து விட்டன, நீ அவற்றை அறியாய், நான் அறிவேன் பார் பகவான் கிருஷ்ணர். அதனால் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இப்போயே ஒருத்தன் நல்லா வாழ்கிறான், தர்மமாக தான் இருக்கான், தர்மமாக இருக்கான், நல்லா செய்கிறான், நல்ல காரியம் செய்கிறான், வாழ்க்கையில் பயங்கர கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் அதர்மம் பண்ணுறான், நல்லா வாழ்கிறான். என்ன காரணம் சொல்லுவீங்க? கடவுளே இல்லைங்கிறான். அப்போ அவன் என்ன காரணம் சொல்லுவான்? அதர்மம் பண்ணால் நல்லா வாழலாங்கிறதே காரணம் சொல்லுவானா? ஒரு காரணம் வேணும்ல. அதெல்லாம் ஆரம்பத்தில் ஆராய்ச்சி பண்ணால் தான் தெரியும். கடவுள் நம்ம எல்லா ஜென்மத்தையும் கம்ப்யூட்டரில் போட்டு வச்சுருக்காரு, எப்போ கொடுக்கணுமோ கொடுப்பாரு கரெக்டாக, அது வெளியேற்றுவார் அவர். அதனால் அது நுனிப்புல் மேய்வது. அப்படி பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க? தங்கள் விருப்பத்துக்கு ஏற்று சொல்கிறாங்கன்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். தர்க்கத்தை மட்டும் பயன்படுத்துகிறவங்க சரியான முடிவுக்கு வருவதில்லை, அது சரிதான். ஆனால் உபனிஷத்தை பின்பற்றுபவர்களும் என்ன பண்ணுறாங்க? சில பேர் வர்றதில்லை. அதற்கு காரணம் இவங்களுக்கு தோதுவாக வச்சுக்கிறது. தத்துவமசின்னு ஒரு வார்த்தை இருக்குது, நீ அதுவாக இருக்கிறாயின்னு சொல்லி. அது இன்னொருத்தர் என்ன சொல்லுமா? தத் யத்வமசிங்கிறார், விசிஷ்டாத்வைதமாக சொல்கிறார். இன்னொருத்தர் தத்துவமசிக்கு முன்னாடி ஆனான்னு அந்த முதல் வார்த்தையில் இருக்க ஆனா அவர்த்து இங்கே சேர்த்துட்டு அதத்துவமசி, நீ அது வல்லைங்கிறார். நீ கடவுளாக இருக்கிறாய், இது அத்வைதம், நீயும் கடவுளும் ஒன்றுன்னு. சில பேர் நீ கடவுளில் ஒரு பிரிவாக இருக்கிறாய், அதே வார்த்தையை. இன்னொருத்தர் நீ கடவுள் அல்ல, நீ கடவுளாக இருக்கவில்லை. அதுக்கு தகுந்த அந்த வார்த்தையை கூட அந்த இலக்கணம் எப்படி இப்படி அப்படி சேர்த்து அவங்க கருத்து எதுவோ அதுக்கு அப்ளை பண்ணுறது. எப்பயுமே அப்படி இதில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதை கரெக்டாக பார்த்து பயன்படுத்தலைன்னு குழப்பிடுவோம். இதற்கு நம்மளுடைய புத்தியும் கொஞ்சம் சித்த சுத்தி இருக்கணும். உண்மையை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். மனதில் விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. இல்லாமல் ஒன்று ஆராய்ச்சி பண்ணால் அதில் இருக்கக்கூடிய உண்மை குறை நிறையெல்லாம் தெரிஞ்சு அந்த லைனுக்குள்ளே போவோம். இல்லாட்டி நாமளே என்ன பண்ணுவோம்? தப்பான வார்த்தைக்கு போயிடுவோம். சில இடத்துல பார்த்துருக்கேன், படிக்கணும்ட்டு வருவாங்க சில பேர். வர்ற இடத்துல குரு நல்ல குருவாக இருப்பார், அவர் நல்லா சொல்லித்தருவார். இவருக்கு அதில் ஆர்வம், இந்த மாந்திரிகம், இந்த இது என்னது, இந்த அபூர்வ சக்திகள் வர வைக்கிறது, இப்படி குருவை தேடிட்டு வந்திருப்பார். இந்த குரு வேதாந்த குருவாக இருப்பார், அதனால் இங்கே நிற்பார், அவர் படி போயிடுவார். சில பேர் இதுக்கு தேடி வருவாங்க, வர்றவர் மந்திரவாதிட்ட மாட்டிக்கிடுவார். அவர் பார்த்தா இது தத்துவமே சொல்ல மாட்டார். அவர் இப்படிலாம் தியானம் பண்ண, உனக்கு அந்த சக்தி வரும், இந்த சக்தி, அப்புறம் அங்கே இவே இருக்க மாட்டான், அவன் ஓடி போயிடுவான். இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகணும். நம்ம மனசுலேயும் வெறுப்பு வெறுப்பு வரக்கூடாது, சித்த சுத்தி இருக்கணும். அப்படி போய் அதில் ஆராய்ச்சி பண்ணோம்னா சரியாக போய் உள்ளே போவோம். இப்படி இல்லாத காரணம் இது தேங்கிறார். சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல தவ வாழ்க்கை வாழ்வாங்க, இதில் ஆர்வமே வராது, பெரிய சக்திகள்லாம் வரும். காரணம், அவர் சாமிகிட்ட கேட்டேன், கிரகஸ்தர்கள் எவ்வளோ பேர் கிரகஸ்தர் வாழ்க்கை இதை பிரம்மச்சரியம் கிடையாது, சுகபோகங்களை அனுபவிக்கிறாங்க. சில சன்னியாசிகள் பார்க்குறோம், ரொம்ப அவங்க வைராக்கியம் இருக்குது, அது இருக்குது, தபஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த லைனுக்கே வரமாட்டேங்கிறாங்களேன்னு கேட்டால் அதுக்கு ஒரு சாமி விளக்கம் சொன்னார். அவங்களுக்கு விருப்பம் ஏற்பண்ணவங்க நிறையா இருக்குது. சன்னியாசியாக இருந்தாலும் சித்த சுத்தி குறையாக இருக்குது. இல்லறத்தில் இருந்து இல்லற சுகங்களை அனுபவித்தால் இவங்களுக்கு விருப்ப வெறுப்பு கம்மியாக இருக்குது. அதனால் இதை வச்சு சன்னியாசியாக இல்லறையெல்லாம் பார்க்காதேன்னு எனக்கு ஒரு சாமியார் சொன்னார், நான் இல்லறத்தில் இருக்கும்போது. அப்போ இந்த புரிகிறதற்கும் அதுக்குண்டான சித்த சுத்தி இருக்கணும். அதோடு போனோம்னா அந்த ஆராய்ச்சியை கரெக்டாக பண்ணுவோம், இல்லாட்டி பண்ண மாட்டோம். எப்பயுமே ஒரு நூலை படித்தோம்னா அந்த நூலுடைய தாத்பரியத்தை நிச்சயம் பண்ணணும். நியூஸில் சொல்லுவான், ஒரு நியூஸ் வந்து அரை மணி நேரம் பேசினா கூட தலைப்புச் செய்திகள்னு சொல்லிடுவான். மீண்டும் தலைப்புச் செய்தி, அதில் வந்து முக்கியமான விஷயத்தை முதல்ல நோட் பண்ணிடுவான். பிறகு நிறைய விஷயம் சொல்லுவான், கடைசியில் அதை சொல்லுவான். எந்த ஒரு நூல் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஆரம்பத்தில் என்ன சொல்ல வருமோ அது இருக்கும், முடிவில் அப்படி இருக்கும். கீதை எடுத்து பாருங்கள், 11வது ஸ்லோகம் ஆரம்பம் எல்லாம் என்ன சொல்லு, ஞானமே துக்கத்தை நீக்கும், துயரத்தை நீக்குவதே லட்சியம்னு சொல்லி முடிக்கும்போது துயரப்படாதேன்னு முடிப்பார்.
புத்தக கீதையிலோட அப்படித்தான். பிறகு எந்த கருத்தை சொல்ல வர்றோமோ அது இடையில வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு நூலில். இப்போ நம்ம புத்தக கீதை படிக்கிறோம், 7-8 குருமார்கள் படிச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்க பாருங்கள், பண்புகள் வரும், இடையில ஞானம் வந்துக்கிட்டே இருக்கும். நீர் தத்துவம், அக்னி தத்துவத்தில் ஞானத்தை சொல்கிறார். சூரியன்ட்டு ஒரு பண்பையும் சொல்கிறார், தத்துவத்தையும் சொல்கிறார். அந்த எது மூலமோ அதை அப்படியே இடையில சொல்லிட்டு வரும். ஆரம்பத்துலேயும் சொல்லுவாங்க, முடிவுகளையும் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இதுதான் தாத்பரியம்னு சொல்லணும். ஒரு பக்கத்தை நடுவில் பரட்டிக்கிட்டு இதில் இந்த வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு மட்டும் எடுத்தால் அது எப்படி கரெக்டாக இருக்கும்? அதற்கு முன்னாடி வேறு படி இருக்கும், பின்னாடி வேறு படி இருக்கும். இப்படி ஆராயாமல் சொல்பவர்கள் அப்படிங்கிறார். ஒரு நூலை படிக்கிறதுலே மெத்தட் இருக்குது. இப்போ படிக்கும்போது கூட நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அத்தியாயத்தில் இதுதான் சொல்ல வருது சொல்கிறோமா இல்லையா? மெயினாக இதுதான் வருது. இடையிடையே அந்த கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். கடைசி இதெல்லாம் சொல்லியிருக்கு. பேசும்போது கூட அப்படித்தான் பேசணும். ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட போகிறீங்க, நீங்கள் போய் இதெல்லாம் ஒரு பண்பு. ஒருத்தர்கிட்ட போய் ஒரு நல்ல ஒருத்தர்கிட்ட போய் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னா, நான் அங்கே வந்தேன்னா இடையில ஒரு பஸ்ஸு வந்துச்சா, அதில் ஏறினேன்னா 2 பேர்த்த இது பண்ணினான்னு ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க, அந்த வார்த்தையே அவன் காதுக்குள்ளே போகாது. போன உடனே இந்த விஷயம் பேசணும், இதுதான் விஷயம் அப்படின்னு 2 வார்த்தையில் சொல்லிவிட்டு பிறகு நீங்கள் கதையை அளக்கலாம். புரியுதுங்களா? பிறகு இதான் பேச வந்த விஷயம், பிறகு கூட எல்லா கதையும் வரும். இப்படி பேசி பழகுனா இதுவே ஒரு மெத்தடு. அது சாஸ்திரத்தில் இருக்குது. எல்லா நம்மளுடைய சாஸ்திரங்கள்லையும் இருக்குது. எல்லா சாஸ்திரத்துலையும் இருக்குது. அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. திருக்குறளில் பார்த்தீங்கன்னா முதல் 4 அதிகாரத்தில் அழகாக கொண்டு வந்துட்டு அப்படியே ஆரம்பிக்கிறார். பேசிக்கை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். அப்படி எல்லாமே இருக்கும். அது எந்த ஒரு சிறந்த நூலாக இருந்தாலும் அப்படித்தான் போகும். அதனால் என்ன, அதை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நீ படி, சும்மா நீ இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உபக்கிரம உபசம்ஹார ஸ்லோகம் இதெல்லாம் பார்க்கணும். பிறகு எந்த விஷயத்துக்கு உயர்ந்த பலன் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஒரு நம்ம மன சுத்தமாக இருந்தால் ஓரளவுக்கு அமைதி இருக்கும், சாந்தமாக இருக்கும், பொறாமை இல்லாமல் நல்லா இருக்கும். ஹையஸ்ட் பலன் எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த ஞானத்துக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. நீயும் கடவுளும் பிரம்மனும் அனைத்தும் ஏகம் அத்வைதம்ங்கிறதுக்கு தான் பிறவாமை என்ற பலன் சொல்லப்பட்டிருக்கு, ஜீவன் முக்தி என்ற பலன் சொல்லப்பட்டிருக்கு. உயர்ந்த பலன் எதற்கு சொல்லப்பட்டிருக்கோ அதுவே உயர்ந்த கருத்து. உண்மையா இல்லையா? எந்த பலன் உயர்ந்த ஹையஸ்ட் பலனாக சொல்லியிருக்கோ அதை ஆராய்ச்சி பண்ணணும். இவங்க அதை ஆராய்ச்சி பண்ணுறதில்லை. அதை ஆராய்ச்சி பண்ணாமல் இவங்க இஷ்டத்துக்கு இவங்க சொல்கிறது, இதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணணும். அப்படி இல்லாததனால் இவங்கள் குழம்புகிறார்கள். தத்ர பூர்வ அபர பராமர்ச விகலாகா. இந்த விஷயத்தில் ஆரம்பம் முடிவு பற்றிய ஆராய்ச்சியை செய்யாதவர்கள் குழப்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறார். அதனால் இந்த குழப்பம் எப்படி, எந்த உபனிஷத்துல எல்லாம் இவங்க உபனிஷத் கருத்துக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு பார்க்குறாங்க, படுத்துட்டு ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் பார்த்துட்டு இவங்க குழம்பி இருக்கிறார்கள் சொல்லி சொல்கிறாரு. இந்த சுலோகத்துக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஹரி ஓம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.